ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து லாஸ் ஆஃப் மோஷன். நேற்று இன்ட்ரோ பார்த்தாச்சு. இதோட கண்டினியூவேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே டுடே. ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், லா ஆஃப் இனர்ஷியா அண்ட் லா ஆஃப் இனர்ஷியால டைப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி வேற என்ன பார்ப்போம் அப்படின்னா மொமெண்டம்னா என்ன அப்படின்னும் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் மொமெண்டம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், equilibrium ஆஃப் அ பார்ட்டிக்கல், அப்புறம் காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ் என்னென்ன, சர்க்குலர் மோஷன்னா என்ன, அப்ளிகேஷன் நேற்றே நம்ம சொன்னேன் உங்ககிட்ட இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே சொன்னோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபோர்ஸ்னா என்னன்னு நேற்று பார்த்துட்டோமா? ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாமா? வாட் இஸ் அ ஃபோர்ஸ்? ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா இட் இஸ் த புஷ் ஆர் புல் that changes the state of the object. அப்போ state அப்படின்னா என்னது? whether it is in rest or is in motion. ரெஸ்ட்ல இருந்தா அந்த ஸ்டேட் என்னவா மாற்றும்? மோஷனா மாற்றும். மோஷன்ல இருந்தா அந்த ஸ்டேட் என்னவா மாற்றும்? ரெஸ்டா மாற்றும். ஓகேவா? கிளியர் வித் திஸ்? இப்போ இதனுடைய இதை வந்து என்ன என்ன யூனிட்னு சொன்னோம்? இது என்ன குவான்டிட்டி? இட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொன்னோம். ஏன் வெக்டார் குவான்டிட்டின்னு சொன்னோம்? பிகாஸ் இட் ஹாஸ் போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் அப்படின்றதுனால. ஓகே. அண்ட் இதனோட யூனிட் பார்த்தோமா? ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோமா? ஸோ யூனிட்ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் யூனிட் பார்த்தோம். ஒன்று எஸ்ஐ யூனிட், இன்னொன்று சிஜிஎஸ் யூனிட். அப்படி இல்லைன்னா சிஜிஎஸ்ல தான் டைன். நியூட்டனுடைய இந்த வேல்யூ என்னது? கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? அண்ட் சிஜிஎஸ் யூனிட்ல இட் இஸ் டைன். டைன் என்னன்னு சொல்லுவோம்? அது வந்து நியூட்டனுக்கு சொன்னோம். ஸோ டைன்னு இருக்கட்டும். இப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 5 dyne அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து எனக்கு வந்து நித்யா வந்து 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10 to the power of 5 dyne எப்படி வந்துச்சுன்னு நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. வாங்க. கேஜிக்கு போட்டீங்க, அடுத்தது எதுக்கு போடணும்? 1 மீட்டர் செகண்டாக தான் போடுவோம், அதனால அது அப்படியே இருக்கட்டும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1 நியூட்டன்னா என்னது? கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். எழுதுங்க. இதை முதல்ல எழுதுங்க. நியூட்டனுக்கு நேராக அதை எழுதுங்க. சிஜிஎஸ்க்கு வந்து அப்புறமா அதை எழுதிக்கலாம். நியூட்டனுக்கு அப்படியே கீழே எழுது. நியூட்டனுக்கு பதிலாக என்ன எழுதணும்? கேஜி. இங்கே கேஜி மீட்டர் பெர் செகண்ட் எழுது. 1 1 1 போடு. 1க்கு டு தி பவர் ஆஃப் என்ன போடணும்? மைனஸ் இல்லை 1 1 தான் அது. இல்லை அது 1 தான். யூனிட் எழுது. இது என்ன யூனிட்? இது என்ன 1000க்கு என்ன யூனிட்? 1 kg is equal to 1000 செகண்டுக்கு தான் டு தி பவர் ஆஃப் -2ன்னு எழுதணும். இந்த கிராம் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதணும் நம்ம? இது ஒரு சிம்பிளா 2 ஸ்டெப்ல வர வேண்டிய. கிளாஸ்ல போடும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆனா நீங்க போடும்போது என்ன ஆச்சு? வரல. இதுக்கு தான் என்ன சொல்றேன், புரியுதா? இதுக்கு தான் வீட்டில் போய் போட்டு பாருங்கன்னு சொல்றேன். இது வெறும் 2 ஸ்டெப் இருக்கிற ஒரு டெரிவேஷன். இதுக்கே தடுமாறுறீங்க, 2வது ஸ்டெப்லேயே தடுமாறுறீங்க. ஆனா கிளாஸ்ல கவனிக்கும்போது உங்களுக்கு புரியாமலாம் கிடையாது. எப்படி இருந்துச்சு? புரிஞ்சுது. புரிஞ்சாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணலனா வராது. இதுக்கு மேல உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க என்னால முடியாது. சரியா? அதனால ஒழுங்கா என்ன பண்ணணும்? ஒண்ணு பேச்சு கேட்கணும் சமத்தா. சரியா? போங்க. இனிமே டெய்லி கிளாஸ்ல நீங்க தான் டிரைவ் பண்ண போறீங்க. ஆமா, மாத்தி நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகேவா? மாத்தி நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப 10 to the power of 5 dyne வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்க்கலாமா? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்? ஓகேவா? ஃபோர்ஸஸோட டைப்ஸ்ல பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா? அண்ட் இதுல அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்னா F net is equal to 0. F net is equal to 0. இங்க என்னவா இருக்கும்? F net is not equal to 0. அப்ப இங்க என்ன மாதிரி ஃபோர்ஸ்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் த சேம் பாடி. ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் சேம் பாடி. இங்க ரெண்டுமே இருக்காது. அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸாகவும் இருக்கும் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் டைரக்ஷன்ல இருந்தாலும் அது என்ன ஆகாது? பேலன்ஸ் ஆகாது. ஓகேவா? நான் கண்டிப்பா இதை ஈஸியான லெசன் தான் சொல்வேன். ஏன்னா என்ன நம்ம சொன்னாலும் உங்களுக்கு அது புரியும். யூ கேன் ரிலேட் திங்ஸ். சரியா? இது வந்து ரொம்ப ஈஸியான லெசன், கொஞ்சம் பெரிய லெசன், அவ்வளவுதான். பட் இது ஈஸியான லெசன் அண்ட் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கிற லெசன்.
அண்ட் இது ஒரு பேசிக் லெசன். பிகாஸ் இந்த லெசன்ல உள்ள கான்செப்ட்ஸ் தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போற நிறைய லெசன்ஸோடைய கண்டினியூஷனா வரும். ஓகேவா? அதனால இந்த லெசனை ரொம்ப தெளிவா கவனிச்சுக்கோங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். ஓகேவா? அதனால மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். ஏன் இப்ப நேத்தி நடத்துனதை திரும்ப இன்னைக்கு நான் சொல்லுவேன், இன்னைக்கு நடத்துனதை திரும்ப நாளைக்கு சொல்லுவேன். அது மாதிரி சொன்ன விஷயங்களை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். ஏன் சொல்லிட்டே இருப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகேவா? ஒரு சைக்கலாஜிக்கல் கால்குலேஷன் உண்டு. ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நான் ஒரு கிளாஸ் ஒன்று போயிருக்கேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து ஒரு டைம் நம்ம படிக்கும் போதோ பார்க்கும் போதோ நம்ம மைண்ட்ல வந்து வெறும் 20% தான் அந்த விஷயத்தினுடைய ஜூஸ் வந்து அந்த கிரக்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல இருக்குமா. ஈவன் தோ நம்ம வந்து அதை 100% ஃபோக்கஸோட நம்ம பார்த்திருந்தாலும் அது எப்படி இருக்கும், 20% மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்குமா. ஒரு படத்தையே நம்ம பாக்குறோம் அப்படின்னா கூட, அப்போ 100% அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா அப்ப அதை எத்தனை தடவை நம்ம பார்க்கணும்னு அர்த்தம், 5 தடவை பார்க்கணும். செகண்ட் டைம் பண்ணும்போது எவ்வளவு இருக்கும், 40% இருக்கும். தேர்ட் டைம் பண்ணும்போது 60% இருக்கும். அண்ட் ஃபோர்த் டைம் பண்ணும்போது 80% இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் டைம் பண்ணும்போது 100% வந்துடும். அப்போ ஒரு விஷயத்த நான் ஐ வில் ட்ரை டு சே எவ்ரிதிங் 5 டைம்ஸ். ஏன் அப்படின்னா அட்லீஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் போதாவது உங்களுக்கு அந்த 100% மைண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகாது, உங்களுடைய லைஃப் டைமுக்கும் உங்களுடைய மெமரியில இருந்து இந்த விஷயங்கள் என்ன ஆகாது, மறக்கவே மறக்காது. ஓகேவா? அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பேன். என்னடா இவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து நீங்க வந்து கடியாக கூடாது. ஓகேவா? அது ஃபோக்கஸ் இல்லாம படிக்கிறீங்க. அந்த ஒன் டைம் படிக்கும் போதும் எப்போ உங்களுக்கு அந்த 20% மைண்ட்ல ஏறும்னா கம்ப்ளீட் ஃபோக்கஸோட நீங்க படிக்கும்போது தான் அது மைண்ட்ல இருக்கும். ஓகேவா? படிக்கும்போது ஃபோக்கஸ்டா படிங்க. அண்ட் ஒரே விஷயத்த 5 டைம்ஸ் நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? இப்போ இங்க நெட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இங்க பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட். அண்ட் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா என்ன ஃபோர்ஸஸ், என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கும், அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இங்க எப்படி இருக்கும், அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸா இருக்கும். அண்ட் அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ்லயும் ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் இருக்கலாம் ஆர் சேம் டைரக்ஷன்லயும் இருக்கலாம். ஓகே, அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் ஆர் சேம் டைரக்ஷன்லயும் இருக்கலாம். ஓகே, எனிஹவ் அது வந்து என்ன ஆகல, பேலன்ஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இங்க எப்படி இருக்கு, ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் இங்க, ஆக்சலரேஷன் வில் பி 0. அண்ட் இங்க எப்படி இருக்கும், அன்பேலன்ஸ்ட்ல. ஓகேவா? ஆக்சலரேஷன் இஸ் நெவர். இங்க வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கும், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்ல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்குமா இருக்காதா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் என்ன ஆகாது, இருக்காது. அதே இங்க சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்குமா இருக்காதா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் மேக்னிடியூட்ல இருக்குமா டைரக்ஷன்ல இருக்குமா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்கும். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் எப்படி இருக்கும், ஒன்னு மேக்னிடியூட்ல இருக்கும், இல்ல டைரக்ஷன்ல இருக்கும், இல்ல ரெண்டுத்துலயுமே இருக்கும். இப்படிதான் நீங்க ஆக்சுவலா நோட்ஸ் எடுக்கணும். இதுதான் நோட்ஸ் எடுக்கிறதுனோட இது மெத்தட். நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் வருஷம் வருஷம் பாக்குற இடத்துல எல்லாம் எல்லாத்தையும் எழுதி வச்சீங்கன்னா அகைன் அது எப்படி இருக்கும், நீங்க புக் எழுதின மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி எப்படி இருக்கணும், கிறிஸ்பியா இருக்கணும். இப்போ இதை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் உடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு வந்துச்சு. அப்ப நெட் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த டயக்ராம் ஞாபகம் வந்துடணும். ஒரு டயக்ராம் போட்டோம், இந்த பக்கம் கொடுக்குற ஃபோர்ஸஸும் இந்த பக்கம் கொடுக்குற ஃபோர்ஸஸும் எப்படி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி மேல கீழே அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்க ஃபோர்ஸஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்ப அந்த மாதிரி ஏதோ டயக்ராம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸா என்ன மாதிரியான டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்க டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்ல பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸஸ்ல நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட்ல எல்லாம் பாத்தீங்களா, கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, கின் வந்து எனக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் எழுதுங்க பாப்போம். அண்ட் அடுத்து நித்யா வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் ஒரு 3 எழுத போறாங்க. அண்ட் ஆதர்ஷினி ஒரு 2 கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சொல்ல போறீங்க. நான் கான்டாக்ட் எழுதிக்கோங்க, நான் ஃபோர்ஸஸ். ஓகே, குட். ஓகே, நித்யா வாங்க, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் எழுதுங்க. எலக்ட்ரிசிட்டி வராது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வராது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வரும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் எழுதுங்க. வில் சி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன் வரும்போது வில் சி அபவுட் இட். தேங்க் யூ. அண்ட் இது இல்லாம ஆதர்ஷினி வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் ஃபார் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சொல்றீங்களாமா, மஸ்குலர் ஃபோர்ஸ் அண்ட் அப்ளைட் ஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு கரெக்டா. ஓகே, அண்ட் நிதா எனக்கு ஒரு இன்னும் ஒரு 2 நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் சொல்லுங்க பாப்போம். நிதா ஏதாவது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் சொல்லுங்கம்மா. அதுவும் இன் கான்டாக்ட்ல தான் வருது. ஏர் வந்து ஒரு எனி ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் தானே கொடுக்குது, அதனால அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ல வராது. சரி, இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து எதுலயும் சர்ச் பண்ணாதீங்க, என்னெல்லாம் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம தொடாமலே என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் எங்க ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத ஜஸ்ட் யூ திங்க் ஆன் தட். ஓகேவா? திங்க் பண்ணி எனக்கு என்னன்னு சொல்லுங்க. இதான் நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, அதாவது நியூட்டன்ஸோடைய லாக்கு போறதுக்கு நம்ம இனர்ஷியாவை பத்தி நியூட்டனோட லாவை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி going to see about அரிஸ்டாட்டில் ஃபால்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த கொஸ்டின் ஏற்கனவே நான் உங்ககிட்ட கேட்டேன்னு நினைக்கிறேன். கலீலியோ இவங்க 2 பேரும் சொன்ன விஷயத்துல இருந்து தான் நியூட்டன் என்ன பண்ணாரு,
அதுக்கு அடுத்து வந்த நியூட்டனுடைய லாஸ் எல்லாத்தையும் அவர் ஃப்ரேம் பண்ணார். ஸோ பேசிக்கா இருந்தது அரிஸ்டாட்டில் ஃபெலாசியும் கலீலியோடைய லாவும் தான். ஓகேவா? அரிஸ்டாட்டில் ஃபெலாசியில என்ன சொன்னாரு அப்படின்னா, டேபுலர் காலம் மாதிரி வேண்டாம். இது அடுத்தடுத்த கான்செப்ட் தான். நான் சும்மா இது பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்தேன். ஓகே, நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. அரிஸ்டாட்டில் ஃபெலாசியில என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸா அதுக்கு என்ன தேவை அப்படின்றாங்கன்னா, இட் நீட்ஸ் கண்டினியூஸ் ஆக்சலரேஷன் ஆர் கண்டினியூஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு கீப் இட் இன் மோஷன் அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு அப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு 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 இன்க்ளைன்டு பிளேன் இப்படி வச்சிருக்கிறாரு. இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து அந்த பாலை வந்து உருட்டி விடுறாரு. அந்த பால் என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போகுது. போய் ஒரு பாயிண்ட்ல வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுதுன்னா ஸ்டாப் ஆயிடுது. ஆர் நார்மல் பிளேன்லயும் அதே பாலை வச்சு அவர் என்ன பண்றாரு, உருட்டி விடுறாரு. அது ஒரு தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அந்த பாலை கீப் இட் இன் மோஷன், we need some external force to be applied on it constantly அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? கான்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்றாரு. பட் கலீலியோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அது தப்பு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, தப்பு. நம்ம அரிஸ்டாட்டில் ஃபெலாசி சொல்றது, அரிஸ்டாட்டிலுடைய அந்த தியரி வந்து என்னன்னு சொல்றாரு, தப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. தப்புன்னு சொல்லிட்டு கலீலியோ என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆப்ஜெக்டை மோஷன்ல வச்சிருக்கிறதுக்கு இனிஷியலா அது மேல லைட்டாவோ இல்ல ஹவெவர் இட் மேபி நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் மூவிங் வித் சம் வெலாசிட்டி. அண்ட் அந்த வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியா இருக்கும். தட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அது என்ன பண்ணிட்டே இருக்கும்ன்றாங்க, மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அன்டில் அதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அதை ஸ்டாப் பண்ற வரைக்கும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கலீலியோ சொல்றாரு. ஓகேவா? அப்போ அரிஸ்டாட்டில் சொல்றதுதான் தப்பு, கலீலியோ சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்ப ரெண்டு தியரியோடைய ரெண்டு லாவுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அண்ட் அரிஸ்டாட்டில் தப்புன்னு சொல்லியாச்சு, கலீலியோ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் வந்து ஐம் ஆஸ்கிங் யூ a question. நீங்க வந்து யூஆர் ரைடிங் அ பைக் ஆர் யூஆர் ரைடிங் அ கார். ஓகேவா? அப்போ அந்த காரை நீங்க வந்து காரையோ பைக்கையோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கலீலியோ சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா, யூ ஹேவ் ஸ்டார்டட் அ கார் ஆர் அ பைக். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கலீலியோ என்ன சொல்றா, ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 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 புஷ் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அதை நம்ம தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அன்டில் an எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேல அப்ளை ஆகுற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். we don't need any a constant acceleration or constant velocity to be applied on that body அப்படின்னு சொல்றாங்க, to keep that body in motion அப்படின்னு கலீலியோ சொல்லிட்டார். இப்போ நீங்க ஒன்ஸ் வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்க, ஆக்சலரேஷன் கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ கலீலியோ சொல்றபடி பார்த்தா அந்த வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எங்க வந்து சேரணும்னு நினைக்கிறீங்க அங்க பிரேக் போடுற வரைக்கும் வண்டி என்ன பண்ணிட்டே இருக்குங்கிறாங்க, மூவ் ஆயிட்டே இருக்கும் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் சொல்றாங்க. பட் இஸ் திஸ் a case happening? Is this a case happening? நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கீங்க, ஆக்சலரேஷன் கீப் ஆன் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ஆக்சலரேஷன் கொடுத்துட்டீங்க, ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடும், வண்டி ஸ்லோ டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப வண்டியை ஓட்டணும்னா யூ நீட் டு கிவ் சம் மோர் ஆக்சலரேஷன் ஆன் திஸ். கரெக்டா? அப்போ யூ நீட் டு கீப் ஆன் ஆக்சலரேட் த பாடி. அப்படி பார்த்தா அரிஸ்டாட்டில் சொன்னது தானே கரெக்ட், கலீலியோ சொன்னது தப்பு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, சயின்டிஸ்ட் எல்லாம் ஒண்ணு கூடி ஒண்ணு பேசி என்ன சொல்றாங்க, அரிஸ்டாட்டில் சொன்னது தப்பு, கலீலியோ சொன்னது கரெக்ட்னு சொல்றாங்க. எப்படி இது தப்பு எப்படி கரெக்ட்னு நீங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. ஓகே, அவங்க ஒருத்தவங்க தான் அகேன்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த பீரியட்ல இருந்த ஒருத்தவங்க தானே அகேன்ஸ்டா இருந்திருக்கும். கம் அகேன். இல்ல, கலீலியோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆக்சலரேஷன் கொடுக்கும் போதே ஐம் கிவிங் அன் ஆக்சலரேஷன் ஆஃப் சே ஒரு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர், 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் நான் வந்து ஸ்பீட் ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி நான் கொடுத்துட்டேன். அப்போ அது கீப் ஆன், நான் அடுத்து எக்ஸ்டர்னலா பிரேக் அப்ளை பண்ற வரைக்குமே 30ஆவே போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அக்கார்டிங் டு யூ நீங்க என்ன சொல்றீங்க, அது வந்து 20 ஆகும், அப்புறம் 10 ஆகும், அப்புறம் 5 ஆகும், அப்புறம் அட் லாஸ்ட் இட் வில் பிகம் 3. ஒரு கட்டத்துல போய் நின்றும். நீங்க பண்ணி பாருங்க, யாரும் ரோட்ல ஆள் இல்லாத போது பண்ணி பாருங்க, இல்லைன்னா கிரவுண்ட்ல ஏதாவது எடுத்துட்டு போய் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏன் இப்ப என்னன்னா, மை கொஸ்டின் இஸ், கலீலியோ சொன்னபடி பார்த்தா அது மூவ் ஆகிக்கிட்டே தானே இருக்கணும். அவருடைய லானா எல்லாத்துக்குமே அப்ளிகபிளா இருக்கணும். அப்பதான் எல்லாம் when it is applicable to everything, அப்பதான் அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ கலீலியோ கரெக்ட்னு சொல்றாங்க, அரிஸ்டாட்டில் தப்புன்னு சொல்றாங்க. ஆமா, ஃபெலசினே சொல்லிட்டாங்க. அப்ப அது தப்பு தான். இப்ப இதுல ஒரு கண்டிஷன் சொன்னேன் கலீலியோல. என்ன கண்டிஷன் சொன்னேன்? எக்ஸாக்ட்லி ஆதர்ஷினி, யூ ஆர் ரைட். இன்னும் உங்களோட ரீசன் கரெக்ட், பட் இன்னும் அதை டிஃபைன்டா சொல்லுங்க பாப்போம். ஓகே, இப்ப கலீலியோல நான் என்ன சொன்னேன், ஆதர்ஷினி சொல்றீங்களா? ஓகே, சோ கலீலியோ சொல்லும் போது ஆல்மோஸ்ட் யூ ஆர் ரைட்மா. கலீலியோ சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அது வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஐடல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல, இட் மீன்ஸ் ஐடல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் நான் இதுல, ஒரு பாயிண்ட் சொன்னேன், எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அது மேல என்ன ஆகக்கூடாது, அதுக்கு நடுவுல எந்த ஃபோர்ஸும் அது மேல ஆக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னேன்.
எந்த ஃபோர்ஸாவது அது மேல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் அதுல எப்படி இருக்கும் இருக்கும் ஓகேவா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுல ஆக்ட் ஆகாம இருக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அண்ட் வென் an external force is applied on it there will be some changes on its acceleration or velocity or whatever it may be or the speed of the object சொன்னோமா அப்போ இங்க என்ன நம்ம எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எதை பத்தி பேசாம விட்டுட்டோம் அப்படின்னா we have a force called நம்ம இப்ப பைக்கை பத்தி பேசும்போது we have a force called frictional force அப்படிங்கிறது இந்த டயருக்கும் இந்த ரோடுக்கும் நடுவுல இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்ப ரோடு வந்து ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப ஷைனிங்கா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஜீரோவா இருக்கு அந்த ரோடு இஸ் நாட் அட் ஆல் கிவிங் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எனி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் த டயர் அப்படின்னா அப்போ அது ட்ரூவா இருக்கும் எப்படி இருக்கும் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே இல்ல நம்மளுடைய ரோட்ல அண்ட் டயர்ல இல்ல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா ஒன்ஸ் நம்ம வந்து அந்த வண்டியை கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்தாவே போதும் அதுக்கப்புறம் அது போய்கிட்டே இருக்கும் நம்ம எங்க வேணுமோ அங்க என்ன பண்ணலாம் பிரேக்கை போட்டு நம்ம நிறுத்திக்கணும் கான்ஸ்டன்டா இருக்கும் until no frictional force acts on the wheel of the vehicle ஓகேவா அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ரோடெல்லாம் எப்படி இருக்கு ஒரே கரடு முரடா இருக்கா ரஃபா இருக்கா அப்போ இட் இஸ் கிவிங் மோர் ஃப்ரிக்ஷன் ஆன் த டயர் ஆல்சோ ஃப்ரிக்ஷன்ஸ் டயர்ல இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய பைக்கோட டயரோ இல்ல காரோட டயர்ல என்ன பண்ணுவாங்க அன்ஈவன் சர்ஃபேசஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா அப்பதான் நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் வில் ஆல்சோ எய்ட் த பிரேக் அண்ட் இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஸ்டாப் த வெஹிக்கிள் இதே நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து ரோடு இல்லாம ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போயிருக்கோம் லைக் ஆஃப் ரோட்லாம் இருக்கும் இல்லையா ஆஃப் ரோட்ஸ்ல என்ன பண்ணணும்னா அங்க நிறைய சம்டைம்ஸ் வந்து இந்த சேர் மாதிரி இடம்லாம் இருக்கும் இல்லையா அப்ப அங்க தண்ணியோட சேர்ந்து அந்த ரோடு எப்படி ஆயிரும் அந்த மண்ணு பயங்கர ஸ்கிதியா இருக்கும் அப்ப ஸ்கிதினா என்ன அர்த்தம் வழுக்கும் பயங்கர ஷைனிங்கா இருக்கும் அப்போ நம்மளுடைய பிரேக் என்ன ஆகாது அங்க ஒர்க் ஆகாது பிகாஸ் தட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜீரோ ஈவன் தோ நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணாலும் என்ன ஆகாது டயர் மேபி ரொட்டேட் ஆகாம இருக்கும் டயர் வந்து ஸ்டிஃபா இருக்கும் பட் இஃப் இட் இஸ் இன் ஸ்லோபி வே அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஸ்கிட்டி அப்படின்னா அப்போ வண்டி என்ன ஆயிட போகும் டயர் ரொட்டேட் ஆகாது ஆனா வண்டி சரிஞ்சுக்கிட்டே போகும் பைக்கோ இல்ல காரோ என்ன ஆயிட்டே போகும் சரிஞ்சுட்டே போகும் அப்போ அங்க என்ன ஒர்க் ஆகல அங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜீரோ அப்ப நார்மல் ரோட்ல என்ன ஆகுது நம்மளுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட் அதனாலதான் நம்ம பைக் என்ன ஆகுது பைக்கோ காரோ அட் சர்டைன் டிஸ்டன்ஸ்ல அது என்ன ஆயிடுது நம்மளோட ஆக்சலரேஷன் ஜீரோ ஆக்கிடுது அப்போ டு ஓவர் கம் தட் ஃப்ரிக்ஷன் we are constantly giving acceleration to the bike or the car or the vehicle whatever we are traveling இப்ப புரியுதா அப்போ அரிஸ்டாட்டில் எதை பத்தி சொல்லல இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தட் பாடியை பத்தி அவர் என்னவே சொல்லல அவர் சின்ன குழந்தைங்க மாதிரி இப்ப சின்ன குழந்தை சொல்லுவாங்க இல்லையா எந்த கண்டிஷனுமே யோசிச்சு பார்க்காம அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு இப்போ லைக் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 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 பைக்கையோ எதையோ சம் அந்த த்ரெட்ல கட்டி ஏதோ ஒரு இதை இழுத்துட்டே போற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறாரு பார்த்தும் உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு அப்ப அந்த பாடி மூவ்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுது கான்ஸ்டன்டா அதை இழுத்துட்டே இருக்கு இட் இஸ் கிவிங் சம் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் இட் அப்படிங்கிறது அதை வச்சு அவர் அப்படியே டேரக்டா சொல்லிட்டாரு அதுல இருக்க இன்டர்னல் திங்ஸ் பத்திலாம் அவர் என்ன பண்ணவே இல்லை யோசிக்கவே இல்லை ஸோ கலீலியோ என்ன பண்றாருன்னா அதையும் யோசிச்சு ஹி இஸ் கிவிங் திஸ் கைண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அண்ட் தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது இஸ் ஆக்டிங் ஆன் த வெஹிக்கல் ஆக்டிங் ஆன் த tire of the wheel of the vehicle so it is also considered as one of the external force acting on the body so it is stopping the body it is taking the acceleration to zero of that body அப்படின்னு சொல்றாங்க அப்போ to overcome this frictional அப்போ நம்ம அந்த பாடியை மோஷன்லயே வச்சுக்கிறதுக்காக we are not giving acceleration பட் என்ன பண்றோம் to overcome this frictional force தான் நம்ம என்ன பண்றோம் அதுக்கு acceleration கொடுத்துட்டே இருக்கும் ஸ்லோப்பியா இருக்கிற இடத்துல அப்ப ஃப்ரிக்ஷனல் எப்படி இருக்கும் ஸ்லோப்பியா ஷைனி சர்ஃபேஸா இருக்கிற இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜீரோவா இருக்கும் அப்போ ஜீரோவாவோ இல்ல கம்மியாவோ இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம லைட்டா ஆக்சலரேஷன் கொடுத்தா போதும் அப்ப ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அங்க கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஆக்சலரேஷன் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் என்ன பண்றோம் கம்மியா கொடுக்கும் ஸ்லோப்பியா இருக்கிறதுல ஆக்சலரேஷன் கொடுக்க வேண்டாம் ஏன் கொடுக்க வேண்டாம் அது கம்ப்ளீட்டா வேற கதை ஏன் கொடுக்க வேண்டாம் சொல்லுங்க ஏன்னா the action the acceleration is given by the கிராவிட்டியே அதை புல் பண்ணிக்கிறதுனால அங்க நம்ம வந்து ஆக்சலரேஷன் கொடுக்க வேணாம் பட் அங்கேயுமே என்ன ஆகுது உங்களுடைய frictional force இருக்கு that frictional force is overcome by the acceleration due to gravity given by the earth ஓகேவா ஆக்சுவலா சொல்லணும்னா டைனியான சர்ஃபேஸ் வேர் த ஃப்ரிக்ஷன் இஸ் ஜீரோவா இருக்கும்போது தான் யூ டோன்ட் நீட் டு கிவ் எனி எக்ஸ்டர்னல் ஆக்சலரேஷன் ஓகேவா அப்போ நம்ம கொடுக்குற ஆக்சலரேஷன் வந்து வண்டியை வந்து மூவ் பண்றதுக்கு கிடையாது எதுக்கு ஃப்ரிக்ஷனை ஓவர் கம் பண்றதுக்கு ஃப்ரிக்ஷனை நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வண்டி தானே என்ன ஆயிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ புரியுதா அப்போ வண்டியை மூவ் பண்றதுக்கு இனிஷியலா நம்ம கொடுக்குற அந்த இனிஷியல் ஆக்சலரேஷனே போதும் ஓகே கிளியரா இருக்கீங்களாமா இதுல புரியுதாமா ஆகர்ஷினி தனுஷ்யா நிதா அண்ட் சஹானா இப்பதான் we are going to see about the inertia நேத்தே பார்த்தோமா இனர்ஷியானா என்ன உன்னை செய்ய சொன்னோம்னா அது செய்யாம அப்படியே பழைய பொசிஷன்லயே இருக்கிறது the reluctance is called inertia அதான் இங்க சொல்லிருக்காங்க inertia is a body the opposition offered by a body
எனி சேஞ்ச் ஆர் யூனிஃபார்ம் மோஷன். ஒண்ணு மோஷன்லயே இருந்துச்சு அப்படின்னா, அது அப்படியே தான் இருக்கும். நம்ம போய் அத ஸ்டாப் பண்ணும்போது, உடனே அதனுடைய மைண்ட் அது மாத்திக்கிறாது. கொஞ்ச நேரத்துக்கு அது செஞ்ச வேலைய செஞ்சுட்டு, அதுக்கு அப்புறமா தான் அது என்ன பண்ணும், போய் ஸ்டாப் ஆகும். அந்த கொஞ்ச நேரத்துக்கு அது பழைய வேலையே செய்யுது இல்லையா, அந்த ரிலக்டன்ஸ தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இனர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் இனர்ஷியா. ஓகே. இனர்ஷியா இது வந்து ஆஃப் அ பாடி. The opposition offered by a body, any change in the uniform motion or change in rest or uniform motion. Change in rest or uniform motion. ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப இதுல டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்த்துட்டு நம்ம லா ஆஃப் இனர்ஷியா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ வில் see about the types of inertia first. So what are the types of inertia we have? So these are the types of inertia we have. ஒன்னு வந்து inertia of rest, இன்னொன்னு வந்து inertia of motion, and inertia of direction. இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த புக் வந்து இங்க இருக்கு. ஓகே. இந்த புக் இங்கேயே இருக்கும். நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் அது எப்படி இருக்கும்? இப்ப ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன ஆயிடும்? இட் நீட்ஸ் சம் ட்ரிகர் பாயிண்ட். இட் நீட்ஸ் சம் இனர்ஷியா. ஓகே. சாரி, இட் நீட்ஸ் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்ப அன்டில் நீங்க எப்படி இருக்கீங்க? ரெஸ்ட்லயே இருக்கீங்க. நீங்க வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்க? அப்படியே உட்காந்துருப்பீங்க. படிக்கவே மாட்டீங்க. நீங்களா படிப்பீங்களா அப்படின்னு கேட்டா நீங்களா படிக்க மாட்டீங்க. ஈவன் தோ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமும் நீங்களா என்ன பண்ண மாட்டீங்க? படிக்க மாட்டீங்க. உங்க அம்மா வந்து 2 பரையர் எடுத்து நீங்க படிச்சு தான் ஆகணும், மார்க் வாங்கி தான் ஆகணும்னு சொல்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? படிக்க ஆரம்பிக்க மாட்டீங்க. வில் பி அட் த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகேவா? அப்போ உங்க அம்மா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தள்ளி விடும்போது தான் யூ ஸ்டார்ட் டூயிங் த ஹோம் ஒர்க்ஸ் ஆர் யூ ஸ்டார்ட் ரீடிங். ஓகேவா? அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஓகேவா? அப்ப இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்க்கு எழுதலாமா? எனக்கு டெஃபினிஷன் எழுதுங்க பாப்போம். Inertia of rest is the inability of the body to change by itself its state of rest. அப்போ அதனுடைய state of restலயே தான் அது எப்படி இருக்கும் until and unless an external force applied on it. ஓகேவா? அடுத்தது inertia of motion என்ன? ஃபிரிக்ஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேல அப்ளை ஆகாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகிக்கிட்டே இருக்கு? யூனிஃபார்ம் மோஷன்லயே இருக்கும். அததான் என்னன்னு சொல்றாங்க. அதுவா தானா இன்னொரு விஷயத்த செய்யாது. செக் மாடு சொல்லுவாங்க இல்லையா? செக் மாடு எப்படி இருக்கும்? சுத்திக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ற வரைக்கும் அது என்ன பண்ணிட்டே இருக்கும்? சுத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்டும், மோஷன், டைரக்ஷன் எல்லாமே. என்னன்னா அது என்ன விஷயத்துல அது என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை மட்டும் தான் அது பண்ணிட்டு இருக்கும். அன்டில் வேற யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க இதை பண்ணு, இதை மாத்துன்னு அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சொல்ற வரைக்கும் அது அதுவே தான் பண்ணிட்டு இருக்கும். தானா அதுக்கு அடுத்து செய்யணுங்கிற அறிவு வராது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இட் டிபெண்ட்ஸ். ரெஸ்ட்ல இருந்ததுன்னா ரெஸ்ட்லேயே இருக்கும். அதுக்கு பேர் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். மோஷன்ல இருந்துச்சுன்னா மோஷன்லயே இருக்கும். அது ஸ்டாப் ஆகாது, டைரக்ஷன் எதுவுமே பண்ணாது. அதுக்கு பேர் தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அப்ப அதை மாத்தணும்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுக்கு மேல அப்ளை ஆகும். இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்னா அது ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். அந்த டைரக்ஷனை மாத்தவே மாத்தாது. வேற ஒரு ஃபோர்ஸ் அது மேல ஆக்ட் ஆகி அந்த டைரக்ஷனை மாத்துற வரைக்கும் அது என்ன பண்ணாது? மாத்தவே மாத்தாது. அதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது மூணுத்துக்கும் நீங்களே டெஃபினிஷன் எழுதுங்க. பட் இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்னவா இருக்கும்? inability of a body to change its state of uniform motion. அந்த யூனிஃபார்ம் மோஷன்ல சேஞ்ச் நடந்ததுனாவே அது என்ன ஆயிடும்? போய் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கும்போது தான் அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே தேவைப்படாம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆக்சலரேஷன் இருக்கோ அதுலயே இருக்கும். இடையில நீ எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்தனாவே அது என்ன ஆயிடும்? இன்க்ரீஸ் ஆயிடும் இல்ல சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்? அது யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. ஓகேவா? யூனிஃபார்ம் மோஷன் ஃப்ரம் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். அப்போ ஒரு பாடி யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? இட் கேன் நெய்தர் இன்க்ரீஸ் இட்ஸ் ஸ்பீட் நார் டிக்ரீஸ் இட்ஸ் ஸ்பீட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம். யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல என்ன சொல்லலாம்? a body in uniform motion can neither increase its speed nor decrease its speed. ரொம்ப முக்கியமான வேர்ட், on its own. அது தன்னாலேயே அதை மாத்திக்க முடியாது. வெளிய இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுச்சுனாதான் அதால அதை வந்து என்ன பண்ண முடியும்? மாத்திக்கிட முடியும். ஓகேவா? ஓகே. அப்ப இனர்ஜி ஆஃப் டைரக்ஷன் என்னவா இருக்கும்? அது ஒரு டைரக்ஷன்ல போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு இந்த இனர்ஜி ஆஃப் மோஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் யூஸ்வலா எல்லாரும் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, பஸ்லயோ கார்லயோ நம்ம போய்கிட்டே இருப்போம். எனி வெஹிக்கிள்ல நம்ம போய்கிட்டே இருப்போம். என்ன ஆயிட்டே இருக்கு? மோஷன்லயே இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப திடீர்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதை என்ன பண்றேன்? நான் ஸ்டாப் பண்றேன். ஆனா நம்ம பாடி என்ன பண்ணும்? நம்ம பாடி வந்து ஒரு மெமரியில இருக்கும். நான் இப்படிதான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பாடி என்ன பண்ணுவோம்? ஈவன் தோ வெஹிக்கிள் ஸ்டாப் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகேவா? வந்து நம்ம இனர்ஜி ஆஃப் மோஷனுக்கு யூஸ்வலா எல்லா இடத்துலயும் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து அது. டைரக்ஷனுக்கு எப்படி எதை எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு இடத்துல போய் நம்ம டேர்ன் ஆகும்போது இஃப் யூ ஆர் டேர்னிங் டு த லெஃப்ட் சைடு அப்படின்னா நம்ம பாடி என்ன பண்ணும்? ரைட் சைடுக்கு மூவ் ஆகும். அதுதான். ஓகே. மூவ் ஆயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஸை கொடுத்தாச்சு, அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? திரும்ப அதனுடைய டைரக்ஷன்ல போகும். அதான் இப்ப இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு எனக்கு டெஃபினேஷன் எழுதுங்க பார்ப்போம். நித்யா வாங்க.
கின் வாங்க. இங்க வந்து எழுதுங்க. ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன்ல சேஞ்ச் இட்ஸ் டைரக்ஷன் தான். inability of a body to change its direction. கார்ல போயிட்டே இருக்கும். திடீர்னு I'm turning to the left side, but my body will move to the right side. டக்குன்னு அதால என்ன பண்ண முடியாது? டைரக்ஷனா அதுக்கப்புறமா it will take some time and then on its own. இது எல்லாமே on its own. ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே. ஓகே, ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா என்னன்றதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, லா ஆஃப் இனர்ஷியா. வாட் இஸ் த லா ஆஃப் இனர்ஷியா? இனர்ஷியா பத்தி சொல்லும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? லா ஆஃப் இனர்ஷியால என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் அது மாதிரியே இருக்கும். வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இங்க தனித்தனியா டைப் சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் இனர்ஷியால மொத்தமா சொல்லுவாங்க. ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே இருக்கும், மோஷன்ல இருந்தா மோஷன்லயே இருக்கும், டைரக்ஷன் அதே டைரக்ஷன்லயே தான் அது இருக்கும். வேற எதுவும் வந்து அப்ளை பண்ற வரைக்கும் அது மாறாதுன்னு மொத்தமா சேர்த்து சொல்றது தான் நம்மளுடைய லா ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் தி லா ஆஃப் இனர்ஷியா. இதுல 2-3 ப்ராப்பர்ட்டி சொல்றாங்க. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இனர்ஷியா இஸ் an intrinsic property. ஓகே, இனர்ஷியா என்னன்னு சொல்றாங்கன்னா intrinsic property அப்படின்னு சொல்றாங்க. What does mean by intrinsic property? Intrinsic property or the inherent property. It means that அது on its own. அதுக்குன்னு தனி வேற எதை டிபெண்ட் பண்ணியும் அது கிடையாது. அதுக்குன்னே அது ஒரு எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்பயுமே என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? அண்ட் ரெசிஸ்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட். இனர்ஷியா என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட். அடுத்தது இதுக்குன்னு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. அண்ட் இதுக்குன்னு ஒரு டைமென்ஷனும் கிடையாது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி மாஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏன் அந்த பாடியோட மாஸை பொறுத்து இனர்ஷியா மாறும். ஓகேவா? இப்போ பெரிய ஆப்ஜெக்ட், ஒரு பெரிய மலை இருக்கு, யூ ஹேவ் அ பிக் மவுண்டைன். அதை போய் நீ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது. அதே வந்து நான் சொல்றேன், இந்த ஆப்ஜெக்ட் ஒரு இந்த புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த புக்கை கீழே தள்ளி விடுறதுக்கு எனக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும்? அதனுடைய ஸ்டேட் ஆஃப் இனர்ஷியாவை மாத்துறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும்? லெஸ் ஃபோர்ஸ் தேவைப்படும். ஓகேவா? அதே இந்த வாலை மூவ் பண்றதுக்கு ஐ நீட் மோர் ஃபோர்ஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ். எவ்வளோ பெரிய மாஸா இருக்கோ அதை பொறுத்து இந்த இனர்ஷியா வந்து மாறும். லெஸ் ஃபோர்ஸா இருந்தால் ஈஸியா இனர்ஷியா என்ன பண்ணிடலாம், ஓவர் கம் பண்ணிடலாம். அதே லெஸ் மாஸா இருந்துச்சுன்னா, அதே பிக் மாஸா இருக்கும்போது இனர்ஷியா வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே, இப்போ மாஸ் பத்தி பேசும்போது we have a term called inertial mass. நீங்க சொல்லுங்க பாப்போம், inertial massனா என்னன்னு? What is inertial mass? யோசிச்சு சொல்லுங்க. What is called inertial mass? Inertial mass. ஓகே, நமக்கு தெரியுமா? F is equal to ma. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வித் மாஸ் mன்னு இருக்கு. அண்ட் அதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஏங்கிற ஆக்சிலரேஷன் கொடுக்குறோம், அதை அப்படி மூவ் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்? Fன்ற ஃபோர்ஸ் கொடுக்கணும். அண்ட் we know that the inertia is depending upon the mass. அப்ப அந்த ஆப்ஜெக்ட் அங்கேயிருந்து நகர்த்துறதுக்கு நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த எம்ஏங்கிற ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ இதுதான் நம்மளுடைய அந்த மாஸை பொறுத்து தான் அந்த இனர்ஷியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இனர்ஷியல் மாஸ் அப்படின்னா என்னன்னா m is equal to f by a. So this is called the inertial mass. And inertial mass என்ன எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, it is the ratio of magnitude of applied force to எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சலரேஷன் மாறுமா, the resulting acceleration. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியல் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுதா? நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் கிரீன் யூஸ் பண்ணல. இது ஓகேவா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஐ ஒன்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? இப்போ அகைன் ஐ ஹாவ் ஒன் மோர் டேர்ம் கால்ட் கிராவிடேஷனல் மாஸ். இப்போ இதுக்கு நீங்க யோசிச்சு டெஃபினிஷன் சொல்லுங்க. என்ன நான் சொல்றது? இந்த டேர்மை நல்லா கவனிங்க. மை டேர்ம் இஸ் கிராவிடேஷனல் மாஸ். இங்க இனர்ஷியல் மாஸ் சொன்னேன், அதே மாதிரியே கிராவிடேஷனல் மாஸ். இதே மாதிரினா அப்படி இல்லையே, இதுக்கு என்னது? இது என்ன கொடுத்துருக்காங்க? F by A. இங்க கிராவிடேஷனல் மாஸ்ன்னு நான் சொல்றேன். அப்போ இங்க வந்து நார்மல் அப்ளைடு ஃபோர்ஸுக்கு நார்மல் மாஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அதான் இனர்ஷியல் மாஸ்ன்னு சொல்றோம். அப்போ இங்க மாஸ், இங்கேயும் என்னதான் இருக்கு? மாஸ் தான் இருக்கு. நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம்? Fg is equal to mass into mass of that object or mass of anything into நம்மளுடைய g எழுதுவோமா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய இதையும் நான் mg அப்படின்னு எழுதிக்கலாம். because this is the mass due to gravitation. நான் சொல்றது கிராவிடேஷனல் மாஸ் தான் எனக்கு வேணும். அப்ப என்ன பண்ணுவேன் நான்? Fg by g. அப்போ இது என்னன்னு சொல்லலாம்? It is the ratio of magnitude of the gravitational force to the acceleration due to gravity சொல்லலாமா?
இது என்ன ரேஷியோன்னு நான் சொல்வேன், கிராவிடேஷனல் மாஸ் உடைய ரேஷியோ mg is equal to gravitational mass is the ratio of magnitude of gravitational force எதுக்கும் எதுக்குமான ரேஷியோ அது gravitational forceக்கும் gங்கிறது என்னது அவ்வளவுதான். so it is the ratio of magnitude of gravitational force to acceleration due to gravity எழுதுங்க. இதுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கா? இனர்ஷியல் மாஸ்க்கும் கிராவிடேஷனல் மாஸ்க்கும் டைமென்ஷன்ஸ் இருக்கா? யூனிட் இருக்கா? கிருஷ்ணி சொல்லுங்கம்மா. இனர்ஷியல் மாஸ்க்கும் கிராவிடேஷனல் மாஸ்க்கும் யூனிட் அண்ட் டைமென்ஷன் இருக்கா? யூனிட் இருக்கு. ஏன் யூனிட் இருக்கு? இது பேசிக்கலி ஒரு மாஸை டிஃபைன் பண்றது தான். மாஸுடைய யூனிட் என்னவா இருக்கும்? கேஜியா இருக்கும் இல்லையா? ஸோ கேஜி நம்ம போடலாம். இல்லைன்னா அதர்வைஸ் நம்ம எப்படி சொல்லலாம், மாஸுடைய யூனிட் கேஜி, அதனால இதனுடைய யூனிட் என்னவா இருக்கும்? கேஜின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இதை வச்சு நம்ம டிரைவ் பண்ணுவோமா? ஃபோர்ஸுடைய யூனிட் என்னது? நியூட்டன். அதர்வைஸ் கேஜி என்னன்னு சொல்லுவோம்? கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லுவோமா? அண்ட் ஆக்சிலரேஷனுக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வருமா? அப்ப இந்த மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரும் இந்த மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நீங்க காத்துல கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எழுதி போகணும். எப்படி கியூப் வரும்? புரியல. இது ஆக்சிலரேஷன் தானே, மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தானே ஆக்சிலரேஷன். வெலாசிட்டிக்கு மீட்டர் பெர் செகண்ட் வரணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் நமக்கு வெலாசிட்டி. அப்போ மீட்டர் பெர் செகண்ட் தான் வரணும். அதனுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் தான் நம்மளுடைய ஆக்சிலரேஷன். அப்போ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் வரணும். ஓகேவா? அப்போ மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரும் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இதனுடைய யூனிட் என்ன நமக்கு? கேஜி. சேம் திங் கிராவிடேஷனல் மாஸுடைய யூனிட்டும் நமக்கு என்னது? கேஜி. அண்ட் நம்மளுடைய டைமென்ஷன் என்னவா இருக்கும்? இங்க மாஸுக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் இங்க இருக்கும். ஸோ என்ன டைமென்ஷன் வரும்? எம் வரும். அண்ட் வெதர் இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி ஆர் இட் இஸ் வெக்டார் குவான்டிட்டி? ஆகர்ஷினி கரெக்டுமா? எஸ்ஐ யூனிட் அண்ட் டைமென்ஷன் உங்களுக்கு கரெக்ட். ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? ஏன் ஸ்கேலார்? ஏன் ஸ்கேலார்? நான் சொல்லியிருக்கேன், நீங்க ஆன்சர் எது சொன்னாலும் அதுக்கு ஏன் நான் கேள்வி கேட்பேன். ஏன் டைரக்ஷன் இல்ல? ஸ்பீக்கிங் ஒன்லி அபவுட் த மேக்னிடியூட். இவ்வளோ மாஸ் இருக்குங்கிற மேக்னிடியூட் பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால தீஸ் டூ ஆர் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, அது ரெண்டுமே என்னது? ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கீங்களா? ஓகே. அப்போ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்கலாம்? இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், மோஷன், டைரக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பார்க்கலாமா? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு பேர் என்னது? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு பேர் என்னது? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. சரியா? ஓகே ஓகே. யாராச்சும் ஒருத்தவங்க நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுங்க. அப்ப அதுதான் என்னன்னு சொன்னோம்? லா. சொல்லுங்கம்மா. எக்ஸாக்ட்லி. நியூட்டன்ஸ் அதை தான் இப்போ நானும் சொல்ல வந்தேன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் நத்திங் பட் நம்மளுடைய லா ஆஃப், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல லா ஆஃப் இனர்ஷியான்னு, அதான் என்னது? நம்மளுடைய லா ஆஃப் இனர்ஷியா தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேவா? ஓகே. அப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது இதுதான். இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஆர் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூட்டன் கேவ் 3 laws of motion that relates forces acting on a body and its motion in response to those forces. The first law defines the force quantitatively. The second law, first law என்ன சொல்றாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவா சொல்றாங்க ஃபோர்ஸை பத்தி. அண்ட் செகண்ட் லா என்ன சொல்றாங்கன்னா ஃபோர்ஸ் குவான்டிடேட்டிவ்லி. அண்ட் த தேர்ட், இது செகண்ட் லா டிஃபைன்ஸ் ஃபோர்ஸ் குவான்டிடேட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குவாலிட்டேட்டிவா சொல்றாங்க, செகண்ட் வந்து குவான்டிடேட்டிவா சொல்றாங்க, அண்ட் தேர்ட் வந்து ஐசோலேட்டட் ஃபோர்ஸ்னு ஒன்று எக்ஸிஸ்டே ஆகலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னா அது எந்த மாதிரியா இருக்கு அப்படின்னு அதனுடைய கேரக்டரிஸ்டிக்கை சொல்றது குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா அதனுடைய மேக்னிடியூட பத்தி சொல்றது தான் வந்து குவான்டிடேட்டிவ். ஃபர்ஸ்ட் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குற வரைக்கும் அது என்ன ஆகாது? அசையாம அப்படியே இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு எது தேவை அப்படின்னா மாசை பொறுத்து அந்த ஃபோர்ஸ் மாறுது அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஃபோர்ஸ் உடைய குவான்டிட்டி, இந்த ஃபோர்ஸ் உடைய அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கறத செகண்ட் லால சொல்லுங்க. அப்போ இட் மீன்ஸ் ஃபோர்ஸ் உடைய டெஃபினிஷன் அண்ட் ஃபோர்ஸோட ஃபார்முலாவை செகண்ட் லால சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஃபோர்ஸோட ஃபார்முலாவை செகண்ட் லால சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லால ஃபோர்ஸ் எப்படியானது, அது எப்படி இருக்கும், அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லால சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இவ்வளவு நேரம் நம்ம இனர்ஷியாக்கு பார்த்த விஷயங்கள் எல்லாமே எதுக்கு சேர்ந்தது? ஓகேவா? முடிச்சிட்டீங்களா? நியூட்டன் செகண்ட் லா போலாமா? இது ஆஸ் ஆஃப் நோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வில் பி கெட்டிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் வரும், சம்ஸுமே இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ற மாதிரி நம்ம போடுவோம். So that is called Newton's law of motion. முடிஞ்சிருச்சு. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா திரும்ப சொல்லியிருக்காங்க.
According to Newton's first law of motion, every body continues in its state of rest or of uniform motion in a straight line unless it is compelled to change that state by an external force. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஓகே. டன்னா? செகண்ட் லா போலாமா? ஓகே. நியூட்டன் செகண்ட் லால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டன்னா? ஓகே. நியூட்டன் செகண்ட் லால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதனுடைய மேக்னிடியூட், ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி அப்படின்னா, it is the rate of change of momentum of a it is the rate of change of momentum of a body and is directly proportional to the net applied force அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, F is directly proportional to, இவங்க சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதுவோம். இவங்க சொல்லியிருக்கிறபடி பார்த்தோம்னா இந்த சம் ஆஃப்டர் திஸ் ஒன் நம்ம போடுவோம். இவங்க சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது F is directly proportional to dp, rate of change of dp by dt. dpங்கிறது என்னது? We know that p is equal to momentum. So what is the momentum? என்னமா? Anyone explain me what is momentum? mv correct. But momentum னா என்னன்னு சொல்லுங்க எனக்கு. நான் சொன்னதை நீங்க அப்படியே திருப்பி சொல்றீங்க. ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு மோஷன்ல ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? இது டூயிங் சம் ஒர்க் இருக்கும் இல்லையா? அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா அதனுடைய அமௌண்ட், அதனுடைய மேக்னிடியூட் என்னவோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மொமெண்டம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவோம். படிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டே இருப்போம், இதை யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டு தீ மாதிரி நம்ம படுத்து போய்கிட்டே இருப்போம். ஆமாவா? ஸோ அப்ப என்ன சொல்லுவாங்க, நடுவுல வேற ஏதாவது ஒரு விஷயம் நடுவுல வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், என்னோட மொமெண்டம் பிரேக் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மொமெண்டம்னா என்னன்னே தெரியாம அந்த வேர்டை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இட் மீன்ஸ் தட் we are going, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி we are doing something with some initial force-ஓட அது வந்து to keep it in அந்த ட்ராக்லயே வச்சுக்கிறதுக்கு some quantity இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்றோம். the amount of work we are doing இருக்கும் இல்லையா? that is called momentum. மொமெண்டம்க்கு அப்ப டெஃபினிஷன் எழுதலாமா? what is momentum? இதுல ரெண்டு டைப் ஆஃப் மொமெண்டம் இருக்கு. ஒன்னு லீனியர் மொமெண்டம், இன்னொன்னு ஆங்குலர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல கொண்டு போறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அந்த ஃபோர்ஸ் தேவைங்கிறது தான் லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். அண்ட் ஆங்குலர் மொமெண்டம்னா டு கீப் இட் இன் சர்க்குலர் மோஷனை தான் நம்ம வந்து ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மொமெண்டம்க்கு நீங்க வந்து டெஃபினிஷன் எழுதினீங்கன்னா இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மோஷன் இட் கண்டைன்ட். ஆமா, ஒரு ஆக்ஷன் அது செய்யுது இல்ல. இப்போ நான் லீனியர் மோஷன் பத்தி பேசும்போது மோஷன் இஸ் த ஆக்ஷன், இட் இஸ் ஹேப்பனிங் தேர். அண்ட் அந்த மோஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு யூ ஆர் கிவிங் சம் ஃபோர்ஸ் அண்ட் இட் ஸ்டார்ட் மூவிங். அண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் மோஷன் அங்கே நடக்குது. உங்க கேஸ்ல பார்க்கும்போது டு ஸ்டடி, டு மேக் யூ ஸ்டடி தான் வந்து நமக்கு வந்து இஸ் த ஆக்ஷன். அப்போ வென் யூ ஸ்டார்ட் ஸ்டடிங், நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க அந்த மொமெண்டம்ல, நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க அந்த given ஃபோர்ஸ்ல எவ்வளவு தூரம் நீங்க டீப்பா படிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிறது தானே. ஸோ இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் மோஷன் இட் கண்டைன்ட் இன் த பாடி ஆஃப் த given ஃபோர்ஸ். ஓகேவா? அண்ட் இதனுடைய ஃபார்முலா என்னது? அப்போ எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், மாஸ் இன்டு வெலாசிட்டி. அண்ட் மோஷனை பத்தி, அமௌண்ட் ஆஃப் மோஷனை பத்தி பேசுறதுனால இட் இஸ் தி வெலாசிட்டி given to some body with the mass m. அப்ப அந்த மாஸ் m with a given velocity எவ்வளவு தூரம் அங்க ஒர்க் பண்ணுது அப்படிங்கறது தான் நம்ம சொல்லுவோம். எவ்வளவு தூரம் மூவ் ஆகுது, எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மோஷன் அங்க ஹேப்பன் ஆகுது. அப்ப p is equal to m into v. கரெக்டா? என்னமா பாப்போம், ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? இது ஆப்வியஸ்லி வெலாசிட்டி இருக்கிறதுனால மொமெண்டம் இஸ் so p is equal to m into v. எழுதலாமா? ஓகே. so it is obviously a vector quantity. இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா என்ன ஆகுது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிபி பை டிடி அப்படின்னு சொல்றாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச்னால என்னன்னு சொல்லியிருக்கேன், வித் ரெஸ்பெக்ட் டு டைம், தி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ங்கிறத நம்ம என்ன சொல்றோம், ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் we know that we know that p is equal to mv. கரெக்டா? அப்போ f is equal to ஆமா m into என்ன பண்ணலாம், m into dv by dt. ஏன்னா இங்க mங்கிறது என்னது, for the given mass of the object. அதோட velocity தான் மாறிட்டே இருக்கும். அப்ப dv by dt. and we know that the rate of change of velocity, we know that a is equal to dv by dt. அப்போ f is equal to m into இதான் நம்மளுடைய நியூட்டன் செகண்ட் லா. அப்போ ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் a given body to make it move, or any force, the magnitude of force that will be equal to the mass of the object into acceleration with which the object is moving. ஓகேவா? அதான் நம்மளுடைய force is equal to m into a. The force is a vector quantity and a is a vector quantity.
ஓகேவா? ஓகே. ஸோ இதில கிளியரா இருக்கீங்களா?